இந்திய நாளுக்கான அனுதின வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவாக இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதே என்றார். அங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், இதற்கு தலைப்பாக காட்ஸ் கிங்டம் இன் யூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் இதற்கு தலைப்பு கொடுக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி உலகத்திலே அங்கே கர்த்தருடைய நாட்களிலே பரிசேயர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அதற்கு தேவன் சொன்ன பதில், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இங்கே அங்கே என்று சொல்லும்போது அதை நாம் நம்பக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் அது நமக்குள்ளாய்த்தான் இருக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். பிதா தேவனுடைய வாசஸ்தலத்திலே வீற்றிருக்கிறார். குமாரன் பூமியிலே உலகத்துக்கு அனுப்பப்பட்டு பிதாவுடைய ராஜ்யம் அவருக்குள்ளாய் இருந்து பிதா அவர் மூலமாக வார்த்தையினாலே நமக்குள்ளாய் வாசம் செய்கிறபடினாலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ராஜ்யம் அங்கும் இங்கும் அல்ல, அது நமக்குள்ளாய் இருக்கிறதை இங்கே இயேசுவானவர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் அது உங்களுக்குள்ளாய் இருக்கிறது, அது வெளியில் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்லத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த கனமான ஊழியத்திற்கு என்று சொல்லி பவுல் அடிகளார் சொல்லுகிறார். அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இயேசு எனக்காக தேவகுமாரனாக வெளிப்பட்டு என்னை புதுப்பிக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கத்தக்கதாக எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் என்னுள் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும்போது அந்த காரியத்தில் ஆண்டவர் நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.